தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் இருந்து மதுபானம் எடுத்து வருவது தொடர்பான வழக்கு குறித்து விளக்கம் கோரி அரசு தரப்பிலிருந்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதன், இப்போ இந்த முறையீட்டுல என்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக, அதாவது புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கொண்டு வரப்பட்டதாக தன் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கடலூரை சேர்ந்த வல்லரசு என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனிநபர் ஒருவர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்திருக்கலாம் என்று ஏற்கனவே அரசாணை உள்ளது. அந்த அரசாணை சுட்டிக்காட்டி அவர் மீதான வழக்கை ரத்து செய்தது. இந்த ஒரு செய்தி வெளியான பிறகு அது புதுச்சேரியிலிருந்து ஒரு நபர் 4.5 லிட்டர் அளவுக்கு மதுபானம் கொண்டு வர உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக சமூக வலைதளங்களிலும் செய்தி பரவியது. இந்த நிலையில்தான் இந்த உத்தரவு குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசு தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவை நாளை விசாரணை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இன்று அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா இன்று நீதிபதி நிர்மல் குமார் வந்து முறையீடு செய்தார். அவர் எடுத்த வாதங்களை பார்க்கும்போது நீதிமன்றம் உத்தரவு தவறாக தற்போது புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. தனிநபர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ள அனுமதி அளிக்கும் அரசாணை புதுச்சேரி மாநில மதுபானத்துக்கு பொருந்தாது எனவும் பிற மாநில மதுபானங்கள் மிக குறைந்த அளவில் வைத்திருந்தாலும் கூட அதனை வைத்திருப்பது அல்லது விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்று ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதற்கு தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த ஒரு மனுவை நாளைய தினம் விசாரணை எடுத்துக் கொள்வதாக தற்போது நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நன்றி மதன், விவரங்களுக்காக.